Hey guys, welcome to my channel Code with Curly. நம்ம C program basics வந்து ஒவ்வொரு examples வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு வந்து ஒரு புது எக்ஸாம்பிள் லைக் நம்ம வந்து லூப்பிங் கற்றுக்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ the modulo mastros challenge. Create a program that reveals the magic numbers divisible by 3 in a mystical sequence from 1 to a given limit. But here is a twist. You cannot use any if conditions in your solution. Your code must rely solely on mathematical principles and clever programming techniques. So, if conditions use பண்ணக்கூடாது. But divisibles of 3 for a given number வந்து நம்ம பண்ணணும். Of course, looping தான் வந்து அடுத்த priority. So, loopingனா என்ன? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? அந்த டைம் வந்து இந்த லூப்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸா எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ 1 வந்தா இது, 2 வந்தா இது, அந்த மாதிரி. பட் அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம லூப்ஸுக்கு வந்து போறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து சில வந்து லூப், அதாவது ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு தான் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபார்ல வந்துட்டு எப்படி சின்டாக்ஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் பிளாக் இருக்கும், அப்புறம் கண்டிஷன் பிளாக் இருக்கும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பிளாக் இருக்கும். ஸோ இந்த int I equal to 0 வந்து இனிஷியலைசேஷன் பிளாக், I less than 4 வந்து கண்டிஷன், I++ வந்து என்னன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த லூப்குள்ள, அதாவது ஃபார்க்குள்ள இருக்கிறது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் வந்து ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் அட் த ஸ்டார்ட். நீங்க வந்து int I வந்து 0ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லூப் எவ்வளோ டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 100 டைம்ஸ் ரன் ஆனாலுமே அந்த 100 டைம்ஸுமே இனிஷியலைஸ் ஆகிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னே தான். அதாவது 0 திருப்பி திருப்பி எல்லாம் வந்து int I equal to 0 வந்து இனிஷியலைஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்றோம். இந்த கண்டிஷன் வந்து ஓகேவா இருந்தாதான் வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா ஸ்கிப் ஆயிரும். அதுவே நீங்க ஸ்கிப்புக்கு தனியாலாம் வந்து எதுவுமே எழுத வேண்டாம். அண்ட் I++ வந்து இன்க்ரிமெண்ட், இது வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது I++னா என்னன்னா I+1 வந்து ஆட் ஆகும். ஸோ இங்க என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும்னா, int வந்து I equal to 0 வந்து நடந்துரும், I less than 4 வந்து நடந்துரும், இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும், அப்புறம் தான் I++. அதாவது ஒன்ஸ் இந்த வந்துட்டு உள்ள இருக்க ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த லூப் பாடியில இருக்க ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இன்க்ரிமெண்ட் நடக்கும். நீங்க இங்க ஒர்க் பண்ணும் போதே இன்க்ரிமெண்ட் நடக்காது. ஓகேவா? ஸோ லூப் எக்ஸிகியூஷன் ஃப்ளோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் நடக்கும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு விதம் இருக்கு. அதுல ட்ரூ சொல்றேன். ட்ரூவா இருந்துச்சுன்னா லூப்குள்ள போகும், லூப்போட பாடி ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும், முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நான் I++ சொல்லியிருக்கேன், அதனால இன்க்ரிமெண்ட் ஆகுது. I-, சொல்லியிருந்தா டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஒன்ஸ் அ லூப் done and it gets incremented. Okay, இது வந்து ட்ரூவோட ஃப்ளோ. வாட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணி ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக இட் ஜம்ப்ஸ் டு த இன்க்ரிமெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் வந்து ஆயிரும். வெதர் இட் இஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அங்கே நம்ம என்ன தந்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு அந்த லைக் ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்படிதான் வந்து ஒரு லூப்போட ஃப்ளோ வந்து நடக்கும். ஹோப் இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்துட்டு எப்படி வந்து இஃப் கண்டிஷன்ஸ் இல்லாம லூப் யூஸ் பண்ணி த மேஜிக் நம்பர்ஸ், அதாவது டிவிசிபிள் பை 3 வந்து மிஸ்டிக்கல் சீக்வன்ஸா வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h இது இருந்தால் தான் நம்மளால printf scanf வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் int main, இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, இப்போ வந்துட்டு int a அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள். இப்போ scanf, அதாவது நான் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா, எவ்வளோ டைம்ஸ் வந்து எனக்கு டிவிசிபிள் வந்து நம்பர்ஸ் வந்து வேணும், எந்த லிமிட் வரைக்கும் அப்படின்னு வந்து கேட்கணும். ஸோ அந்த இன்டீஜர் நம்பரை வந்து வாங்குறேன். ஸோ எதுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா ஏக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லூப், ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ இங்க வந்து int I which is equal to நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
ஓகேவா? இனிஷியலைஸ் பண்றதுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கண்டிஷன். அதாவது என் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு வந்து நான் லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட லூப் வந்து 4, அதாவது லெஸ் தென் 4 வரைக்கும் தான் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு இங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி எனக்கு இங்க வந்து ஒரு கண்டிஷன் வேணும், விச் இஸ் ஐ வந்து எப்ப வரைக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ நான் வந்து லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு a divided by 3. ஓகேவா? அப்படின்னு வந்து வைக்கிறேன். அண்ட் ஐ பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இங்க ஏன் எப்படி வந்து a டிவைடட் பை 3 கொடுத்தீங்க? நமக்கு தான் வந்து எவ்வளவு லிமிட் வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதே அப்படின்னு வந்து சொன்னா, இந்த a டிவைடட் பை 3 ஆல நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஹவு மெனி டிவிசிபிள்ஸ், அதாவது 3 டிவிசிபிள்ஸ் வந்து அந்த நம்பர்ல எவ்வளவு லிமிட்டுக்கு இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ தட் அந்த நம்பர் வரைக்கும் தான் நம்மளோட லூப் வந்து ரன் ஆகணும், அதுக்கு மேல ரன் ஆக முடியாதுங்கிறத நான் வந்து இந்த இடத்துலயே வந்து நம்ம சொல்லிட்டோம். சோ இதனால நம்ம வந்து என்ன என்ஷூர் பண்றோம்னா, we only generate multiples of 3 up to the input number. Also it prevents unnecessary iterations. அதாவது லிமிட்டை தாண்டி அன்னெசரியா ஐட்ரேஷன்ஸ் போறது வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது இந்த கண்டிஷன்னால. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லிமிட் வந்து 15 தரேன் அப்படின்னா 15 டிவைடட் பை 3 என்ன? 5. ஸோ என்னோட இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் தான் வந்துட்டு லைக் ரன் ஆகணும், அதுக்கு மேல ரன் ஆகக்கூடாது. இங்கேயே வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடுறேன்னா, எனக்கு வந்து 15 நம்பர் வரைக்கும் வந்து 5 மல்டிபிள்ஸ் இருக்கு 3யோடது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு வச்சிடுறேன். அதாவது 5 மேஜிக்கல் நம்பர்ஸ் இருக்கு, 5 சீக்வன்ஸா நமக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம பிரிண்டே பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் printf. இங்க வந்து என்ன சொல்ல போறேன்னா, அந்த ஸ்பெசிஃபையர் போட்டு நம்ம அந்த நம்பரை மட்டும் வந்து சொல்ல போறோம். அதாவது i into 3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து லூப் ரன் ஆகி எனக்கு என்னன்னா 3 டிவிசிபிள்ஸ் நம்பர் மட்டும் வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரப்போகுது. ஃபைனலி லூப் ரன் ஆகி முடிச்சாச்சு. நான் ரிட்டர்ன் 0 கொடுத்துறேன். எனக்கு கம்பைலர்கிட்ட சொல்லணும் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவு லூப் எக்ஸிக்யூட்ஸ். இப்போ இது எப்படி வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் என்னென்ன வரும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ, இங்க வந்து ஐயோடது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் 1 இருக்கு. ஓகேவா? ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நான் 15 நம்பர் தரேன். ஓகேவா? இந்த நம்பர் வந்து 15 அப்படின்னா 15 டிவைடட் பை 3 வந்து 5. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு கேட்டா ஆமா. ஸோ ட்ரூவா இருந்தா என்ன ஆகணும், லூப் குள்ள வந்துடணும். லூப் குள்ள வந்து ஐ வந்து 1 இன்டூ 3 என்ன, ஐ மீன் 1 இன்டூ 3 வந்து 3. ஓகே, அந்த 3 வந்து டிஸ்பிளே ஆயிரும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து இந்த லூப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகணும், இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஐ வந்து அதாவது 1 இருந்திருக்கு, 1 பிளஸ் 1 என்ன 2. 2வை திருப்பி செக் பண்ணும், 5க்குள்ள இருக்கா, ஆமா இருக்கு. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, லெட் மீ ஷோ யூ த எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ 1 இருக்கும், 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு வந்து கண்டிஷன் செக் பண்ணும், உள்ள போய் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும், அப்புறம் அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2ன்னு வந்து ஐட்ரேட் ஆயிரும், அதாவது இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணும், 2 இன்டூ 3 வந்து 6. ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணும், ஆமா ட்ரூ, உள்ள போய் கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணும், ஆமா. அப்புறம் 4 இன்டூ 3 12. ஓகே, செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு பார்க்கும், அதே மாதிரி வந்து செக் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்த நம்பர் வந்து 6 இன் இன்க்ரிமெண்ட் ஆகும். 6 இன் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது அந்த கண்டிஷனை போய் செக் பண்ணும்போது இல்ல, நோ, இது வந்து பியாண்ட் த லிமிட் போகுது. ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடணும்னு வந்து அந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டு கால்குலேஷனும் ஸ்டாப் ஆயிரும், அவுட்புட் பிரிண்ட் ஆகுறதும் ஸ்டாப் ஆயிட்டு நமக்கு என்ன வந்துரும்னா ரிட்டர்ன் 0க்கு போயிடும். ரிட்டர்ன் ஆயிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது லூப்போட ஒரு ப்ரொசீஜர். இதனால திங்க் ஆஃப் சம்திங். இப்போ நான் அந்த வந்து 15 நம்பர்ஸை வந்து
அதுல இருக்க டிவிசிபிள்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த லூப் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். லைக் இஃப் கண்டிஷன் போட்டு மாடுலோ எழுதி அது இதுன்னு பண்ணி வந்து நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு பதிலா இந்த லூப் வந்து நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளரா மாத்தும் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கெல்லாம். அதனால லூப்பிங் இஸ் வெரி குட். பட் இங்கேயும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அந்த லூப்பை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். பிகாஸ் லூப்பிங் வந்து என்னன்னா நம்ம அந்த நம்பர்ஸை வந்து நம்ம லிமிட் வந்து ப்ராப்பரா கொடுக்காம பியாண்ட் த லிமிட் போயிடுச்சுன்னா நம்மளோட கம்பைலர் வந்து ரன் ஆகி இட் டேக்ஸ் அப் மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமா எடுத்துக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்து செட் பண்ணணும். அப்பதான் வந்து லூப்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வேற லூப் வந்து வேற எக்ஸாம்பிளுக்கு செக் பண்ணலாம். Until then, stay tuned.